அசூரனின் பதுமை அவள் 100. சிவாவின் அலைபேசி அழைப்பை எடுத்த சுடரின் மனைவி பானு, நீ கவலைப்படாதே சிவா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வைத்தவளுக்கு சுடரின் மேல் அவ்வளவு ஆத்திரம் வந்தது. அவனை மிகவும் நேசிக்கின்றாள். அவள் தந்தையின் தொழிலை பற்றி கூட அவளுக்கு தெரியும். ஆனால் தன் கணவன் ஒரு பெண் பீத்தனாக இருக்கின்றான் என்பது தெரிய வந்தால் எந்த மனைவிதான் தாங்கிக் கொள்வாள்? பானுவிடம் உதவி கேட்க முதலில் அனல்விழிக்கு விருப்பமே இல்லை. ஆனால் சிவாதான் அவனை ஏதேதோ பேசி ஒத்துக்கொள்ள வைத்திருந்தான். அவளை விட்டால் நமக்கு வேற வழி இல்லை விழி. பானுவின் தந்தையை நாம் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்க முடியாது. ஆனால் பானுவின் மூலம் அவரை நாம் நெருங்கிவிடலாம் என்று சொல்லி இருந்தான் சிவா. சிவாவும் அனல்விழியும் சார்ந்து இதற்காக பெரிய திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருந்தனர். அதற்காக தான் அனல்விழி சுடரை சந்திக்க நிலா மூலம் முயற்சி செய்தான். ஆனால் அதற்குள் அவன் ஆம்பலை கடத்திவிட்டான். பானுவின் தந்தையுடைய ஆட்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க விழி. அவர்கள் வந்ததும் சுடரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அனல்விழிக்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருந்தான் சிவா. அந்த நிலாதான் மச்சான் எல்லாத்துக்கும் காரணம். அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று கோபமாக மொழிந்தான் அனல்விழி. ஆமாம், இப்போது இதை சொல்லு. அவளை நேரில் பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சு என்று முகத்தை சுளித்தபடி கூறினான் சிவா. டேய், என்னை வேறு என்ன செய்ய சொல்ற? அவள் சாதாரண நிலாவாக இருந்திருந்தால் எப்போதோ அவளை கதையை முடித்திருப்பேன் நான். ஆனால் அவள் பின்புலத்தை பார்த்தாயா என்று விரக்தியாக கூறினான் அனல்விழி. நிலா ஆம்பலை கடத்தும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி கேட்டான் சிவா. அதற்கு தலையை குனிந்தவன், அவள் இவ்வளவு தூரம் செல்வாள்னு நான் நினைக்கலை சிவா என்றான். அவன் தலையை நிமிர்த்தியவன், உன்னை சொல்லியும் தப்பில்லை விழி. முதலாக குழந்தை உண்டாகி இருக்கும் மனைவியை பக்கத்தில் வைத்து கொண்டு அவளை வெறுப்பது போல் நடிப்பது மிகவும் கடினமானதுதான் என்றான் அவன். நான் சுதாரிப்பாக இருந்திருக்க வேண்டும் சிவா. நான் அவள் அறைக்குள் செல்வதை அந்த நிலா பார்த்துவிட்டாள். பின் அங்கிருக்கும் கத்தியை வைத்து நாடகமாடிவிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் அந்த நிலா எப்படி மோப்பம் பிடித்தாள்னு தெரியல என்று நடந்ததை கூறினான் அனல்விழி. அவன் ஆம்பலின் அறையில் இருந்து வெளியே வந்ததும் ஜிம்மிற்கு சென்று விட்டான். அவன் திரும்பி வரும்போதுதான் தற்செயலாக தன் அலைபேசியை பார்த்தான். அது ஆம்பலிடம் இருக்கும் ஜிபிஆர்எஸ் கருவி அவள் காட்டிற்குள் செல்வதாக காட்டியது. அதனைத் தொடர்ந்துதான் அனல்விழி இங்கு வந்து சிவாவிடமும் தகவல் சொல்லி அனுப்பினான். இவர்கள் நாடகம் தெரிந்துதான் ஆம்பலை சுடர் கடத்திவிட்டதாக இருவரும் நினைக்கின்றனர். ஆனால் இவர்களின் கணக்கு தவறாகும் போது இருவரது நடவடிக்கை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை அவர்கள் உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. வீட்டில் அந்த நிலா தப்பித்து விடாமல் இருக்க உன் ஆட்கள் எல்லாம் இருக்காங்கதானே என்ற சிவாவின் கேள்விக்கு, ஆமாம் சிவா, அவளை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. நம் கண்கள் இப்போது சுடர் மேல் மட்டும்தான் இருக்கணும் என்றான் அனல்விழி. சிவாவோ, ஆதிதான் ஆம்பலை காணலைன்னு எனக்கு கூப்பிட்டான். ஆனால் அவனிடம் நான் வேறு எதுவும் சொல்லாமல் நமக்கு உதவியாக இருக்கட்டும்னு இங்க வர சொன்னேன் என்றான் அவன். அவன் மொழி கேட்டு அனல்விழி, அவனை எதற்குடா இங்க வர சொன்ன? அவன் ஒரு வேலையை 10 வேலையாக்கி விடுவான் என்றான் கோபமாக. டேய், அவன் உன்னை விட புத்திசாலிதான். அவன் இங்கு வருவதற்குள் நாம் ஆம்பலை நெருங்கி விடலாம் என்றான் சிவா. அதற்கு சிரித்த அனல்விழி, ஆனால் ஒன்று சிவா, அந்த நிலாவின் சொல்லில் உண்மை இருக்கும்னு தோணுது என்றான் தீவிரமான குரலில். அவன் ஏதோ முக்கியமாக சொல்ல வருவதாக நினைத்த சிவா, அப்படி என்னடா சொன்னாவா என்று கேட்டான். உனக்கும் ஆதிக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக கூறினாளே, அதை சொன்னேன் என்று சிரிக்காமல் பேசினான் அனல்விழி. உடனே அவன் வயிற்றில் ஓங்கி குற்றிய சிவா, இதெல்லாம் உன்னால்தான். உன்னால் என் மனைவியிடம் கூட என்னால் சரியா பேச முடியல என்று அவன் சட்டையை பற்றினான். தொடர்ந்து பேசிய சிவா, மூவரையும் ஏமாற்ற நான் என்னவெல்லாம் செய்தேன் தெரியுமா? எல்லாம் உனக்காக தாண்டா ராஸ்கல் என்று விளையாட்டாக சண்டை போட்டான். டேய், நண்பனுக்காக இதை கூட செய்ய மாட்டியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் அனல்விழி. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் திருத்தம். திடீர் நண்பன்னு சொன்னா சரியாக இருக்கும் என்று விளையாட்டாக முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொன்னான் சிவா. திடீர் நண்பனுக்காகத்தான் பொண்டாட்டி கூடவும் நண்பன் கூடவும் பேசாமல் இருந்தியாக்கும் என்று அனல்விழி கேட்க, இல்லையா பின்ன? சிவாவின் கழுத்தை கட்டிக்கொண்ட அனல்விழி, உனக்கு என்மேல் இவ்வளவு லவ் இருக்கும்னு எனக்கு தெரியாது சிவா, நீ மட்டும் என்று சொல்ல வந்தவன் வாயை தன் கை கொண்டு மூடிய சிவா, நீ மட்டும் பெண்ணாயிருந்தாய் என்றால் என்னையே மணந்து இருப்பான், அதை தானே சொல்ல வந்த என்று கேட்க, ஆம் என்று தலையாட்டி சிரித்தான் அனல்விழி. அவன் பேச்சை கேட்டு தன் தலையில் அடித்து கொண்ட சிவா,
நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு என்று முணுமுணுத்து கொண்டான். வேலையை பார் விழி, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீனா பாண்டியன் நிறுவனம் உனக்கு இல்ல விழி என்று வழக்கமாக சொல்லும் அதே வார்த்தையை அனல்விழியிடம் கூறினான். அதை கேட்டு இப்போது எல்லாம் அனல்விழிக்கு கோபம் வருவதில்லை. மாறாக, சரி, என் மகள் பெயருக்கு எழுதி வச்சிடுறேன் என்று சொல்லி தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். வெளியே இறுக்கமான முகமுடியை எப்போதும் அணிந்திருக்கும் இளம் தொழில் அதிபர்கள் இருவர் இதுபோல் பேசுவதை மீடியா மட்டும் கேட்டிருந்தால் அடுத்த ஒரு வாரத்திற்கு இவர்கள் மட்டும்தான் பேசு பொருளாக இருந்திருப்பார்கள். விழி, பானு என்கிட்ட ஒன்று கேட்டாள், அதற்கு நானும் சம்மதித்து விட்டேன் என்று புதிராக பேசினான் சிவா. நினைச்சேன், அந்த மாஃபியா ஆட்களே மிகவும் மோசமானவர்கள்தான், அவங்களுக்கு லாபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க என்று கோபத்தில் கத்தினான். விழி, பொறுமையா கேளு. ஆம்பல் நம்மிடம் வந்ததும் பானு ராஜையும் அவன் மனைவியையும் அவளிடம் ஒப்படைக்க கூறினாள். ராஜை பத்திரமாக அவன் பெற்றோரிடம் சேர்க்க எண்ணுகிறாளோ என்னவோ என்றதும் தான் நிம்மதியானான் அனல்விழி. சரி சிவா, அந்த ராஜ் நமக்கு தேவையில்லை. ஆதியிடம் அவன் எதுவும் கூறாமல் இருந்தது கூட நல்லதுக்கு தான். இல்லை என்றால் ஆர்வ மிகுதியில் எதையேனும் செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான் ஆதி. இதற்குதான் மூவரையும் இதில் தலையிட வைக்க வேண்டாம்னு நினைச்சேன் என்று இருவரும் தாங்கள் நடத்திய நாடகங்களை பேசிக்கொண்டு இருந்தனர். ராஜை சுடரின் ஆட்கள் கண்காணித்து கொண்டேதான் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் சிவா அவனை தன் கட்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தான். பின் தன் ஆட்களின் மூலம் அவனது மனைவியையும் விடுவித்து அவனது கட்டுப்பாட்டில் பத்திரமாக வைத்திருக்கின்றான். ஆனால் அழகிக்கு என் மீது சந்தேகம் வந்துருச்சு தெரியுமா? உன்னால் என் குடும்பத்தில் பிரச்சனை என்று சிவா சொல்ல, பார்த்து கொள்ளலாம் சிவா, அழகி புரிந்து கொள்வாள் என்றான். அப்போது சரியாக பானுவிடம் இருந்து சிவாவிற்கு அழைப்பு வந்தது. அதை எடுத்து காதில் வைத்தவன் பேசிவிட்டு வைத்தான். அவங்க வந்துட்டாங்க விழி, நாம இப்ப உள்ள போகலாம் என்று கூறிவிட்டு தன் காற்சட்டை பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்தான். அதேபோல் அனல்விழியும் தன் துப்பாக்கியை எடுத்தான். அதுவரை சிரித்து பேசிக் கொண்டிருந்த நண்பர்களின் முகத்தில் இப்போது துளி கூட சிரிப்பு இல்லை. மாறாக இருவரது முகமும் இறுகி போய் இருந்தது. வரிசையாக லாரிகளில் ஆட்கள் வந்து குவிந்தனர். அவர்களுடனே வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தனர் இருவரும். ஆம்பலோ தன்னிடம் இருந்த நொறுக்கு தீனி அனைத்தையும் அமைதியாக உண்டுவிட்டு அந்த இடத்திலேயே படுத்து உறங்க ஆரம்பித்தாள். அவளுக்கு கீழே நடப்பது எதுவும் கேட்கவில்லை.